ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது தேவன் கொடுத்த பெரிய கிருபையாக தயவாக நினைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. 1 யோவான் 3 அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய கிரியைகள். ஒரு பிசாசு என்ன செய்வான்? அவன் எப்படிப்பட்ட கிரியைகளை உடையவனா இருக்கிறான்? அவன் எப்படிப்பட்ட காரியத்தை நம்மிடத்துல வெளிப்படுத்துவான்? அவன் எப்படிலாம் நம்மிடத்துல நடந்து கொள்வான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவைகள் தானே, அறிந்தவைகள் அல்லவா நாம் அறிந்திருக்கிறோமே. ஏன்னா அவன் பல விதங்களில, அவன் பல சுபாவங்கள்ல அவன் வேலை செய்வான், பல கேரக்டர்ல வேலை செய்வான், நம்ப முடியாத காரியத்தை அவன் செய்வான். அவன் நம்மளை நம்புற மாதிரி காரியத்தை செஞ்சு அவன் நம்மளை ஏமாத்துவான். பிசாசுடைய குணாதிசயங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த காலையில அப்படிப்பட்ட காரியங்களை நாம அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்முடைய ஜீவியத்துல செய்வான், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்வான் அப்படின்றத நாம அறிந்தோமானால் அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் எதிர்த்து நிற்க, அவனுடைய பிரச்சனைகளை நாம் எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு அவன் என்னன்னா எல்லாரையும் விட அவன் ரொம்ப தெளிவானவனா இருக்கிறான். நம்மளை விட அவன் ரொம்ப தெளிவு. அவன் சில காரியங்களை ரொம்ப தெளிவா அவன் செய்வான். சொல்றாங்க பாருங்க, எந்த காய் அடிச்சோம்னா எந்த அதாவது காரியத்தை சாதிக்க முடியும்ன்றது நமக்கு தெரியும்னு சொல்றான். ஒரே கல்ல 2 மாங்காய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க, உலக பழமொழி. அது மாதிரி அவனுக்கு அவன் என்னென்ன காரியத்தை செஞ்சோம்னா, இதை செஞ்சா இந்த ஆளை நம்ம பிடிச்சிடலாம், இதை செஞ்சா அந்த ஆளை பிடிச்சிடலாம், இதை அடிச்சோம்னா அந்த ஆளை அடிச்சு முடிச்சு போடலாம் அப்படின்னு அவன் பல திட்டத்தை, பல தீர்மானங்களை, பல ஐடியா, பல ஆலோசனைய அவன் கையில வச்சிருக்கிறான். அதனால நாம அவன் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய அதான் பைபிள் சொல்லுது பாருங்களா, அதாவது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பட்டணத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. அப்ப நம்முடைய பலவான் யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்மோடு மோதுறது யாரு, நம்ம யாரு கூட மோதுறோம், அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நாம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை, அந்த பாதையில 2 வீலர் போகுமா, 4 வீலர் போகுமா, ரோடு எப்படி இருக்கு, அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமா, ரோடுக்கு ரொம்ப உடஞ்சு கிடக்குதா, பல காரியத்தை நம்ம கேட்கிறோம். இந்த ரூட்ல போலாமா வேண்டாமான்னு. அது மாதிரி பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை நாம சற்று சிந்தித்து பார்த்து அதை புரிந்து கொண்டு செயல்படும் போது பலவானை முந்தி கட்டுவதற்கு நம்மளால் முடியும். தேவ கிருபை நம்மை தாங்கும். அப்ப முதலாவது அவனுடைய கேரக்டர் எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு செய்தி, பிசாசுடைய பெயர்கள் என்ன, அவன் எப்படியெல்லாம் நம்மோடு கூட போராடுறான். முதலாவது 1 யோவான் 5 அதிகாரம், அதுல 19வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப முதலாவது அவன் யார் என்றால், அவன் பொல்லாங்கான், அவன் பொல்லாதவைகளை செய்கிறவன். அவனுக்கெல்லாம் லிமிட்டட் கிடையாது. இதை செய்யாதன்னு கிடையாது. இப்படிப்பட்ட காரியம் செய்ய, அது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்குலாம் ஆள் கிடையாது. அவன் எல்லாத்தையும் செய்வான். அவன் வேலையே மனிதாபிமானம் இல்லாத காரியத்தை செய்வான்.
ஏன்னா பைபிள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறது. அவன் பொல்லாங்கான். பைபிள் சொல்லுது உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அப்ப அவனுடைய வேலை என்ன? பொல்லாதவைகளை செய்யறது தான் அவனுடைய வேலை. உலகம் முழுவதையும் கெடுத்து வச்சிருக்கிறான். உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்கிறது. ஏன்னா பிசாசு அவன் எழும்பி இருக்கிறான். அவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும். அவன் ஒரு பொல்லாங்கான். அவன் ஒரு பொல்லாப்பு செய்கிறவன். அவன்கிட்ட நீதி எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட இதான் சரி இது தப்புன்னு நம்ம பேச முடியாது. அப்ப பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஒரு பொல்லாங்கான். பொல்லாதவைகளை அவன் செய்கிறவன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வான். அதனாலதான் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும்படி பொல்லாங்கானுக்குள் கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை, இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு காலத்துல பொல்லாங்கானுக்குள்ள கிடந்தோம். பொல்லாத ஆவி பிடிச்ச பிசாசோடு கிடந்தோம். அவனுக்கு தோழனா இருந்தோம். அவனுக்கு துணையா இருந்தோம். அவனுடைய குடும்பத்துல நம்மளும் ஒரு ஆளா இருந்தோம். ஆனா எப்பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு நேரத்தை வச்சிருந்தாரோ அந்த வரைக்கும் நான் கூப்பிடும் போது அவர் வந்து நம்மை அந்த பொல்லாங்கானிடத்திலிருந்து வெளியெடுத்து அந்த பொல்லாத பிசாசின் கையிலிருந்து நம்மளை திருப்பி நம்மளை மனம் திரும்ப பண்ணி நம்மளை ரட்சித்து நம்மளை அபிஷேகித்து நம்மளை அழைத்து நம்மளை ஒரு புதிய பாத்திரமாய் மாற்றி பிசாசுக்கும் நமக்கு ஒரு பெரிய இடைவேளை உண்டாக்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவ பிசாசுடைய வேலை முதலாவது என்ன அப்படின்னா அவன் ஒரு பொல்லாங்கான், பொல்லாப்பு செய்கிறவன். 4 பேருக்கு பொல்லாப்பு செய்யலன்னா அன்னைக்கு அவனுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஒருத்தரையாவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசானவன் பொல்லாங்கான். அவன் பொல்லாப்பு செய்கிறவன். அவனுடைய வேலையே அதுதான். அவன் எல்லா குடும்பங்களுக்கும் விரோதமா அவன் பொல்லாப்பு செய்கிறவன். எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவனுடைய வேலை அதுதான். அவன் ஒரு பொல்லாங்கான். பொல்லாங்கானுக்குள்ளே கிடக்கிறார்கள் அநேகர். பிசாசின் தந்திரங்களோடு பொல்லாங்கானுக்குள்ளே கிடக்கிறார்கள். 2வது நாகும் 1 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்தில் புறப்பட்டான். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பிசாசு எப்படிப்பட்டவனா அவன் துரு ஆலோசனை தவறான ஆலோசனை கொடுக்கிறவன் அவன் தான் பிசாசு. அவனுடைய வேலையே தவறான ஆலோசனை கொடுக்கிறது தான். சரியான ஆலோசனை எல்லாம் கொடுக்க மாட்டான். தவறான ஆலோசனை கொடுத்து குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன்கிட்ட சரியான ஆலோசனை கிடையாது என்னைக்குமே. பைபிள் சொல்லுது, ஆலோசனைக்காரர் அநேகரானால் தேசத்திலே சுகம் உண்டாகுமா. ஆனா பைபிள் அப்படி சொல்லுது. ஆனா பிசாசு என்கிறவன் அவனும் துரு ஆலோசனை கொடுப்பான். தவறான ஆலோசனையை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பிடுவான். எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு யார் ஆலோசனை தர்றான்னு பார்க்கணும். பைபிள் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றான். ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. உங்க வார்த்தைகளை ரோட்ல வீணாக்க கூடாது. உங்க வார்த்தைகளை 4 பேருக்கு முன்னால சிதற விடாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை முத்து, அது ஆசீர்வாதமானது. அதை போய் பன்றிகள் முன்ன போடாதீங்க. ஏன் மற்றவர்கள் முன்ன பன்றிகள் முன்ன கீழே போடுறீங்க? அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. யார்கிட்ட என்ன பேசணும்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. தவறான ஆலோசனை,
சில நபர் இன்னைக்கு ரொம்ப அவங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யறாங்கன்னா அவங்க பிசாசின் தவறான ஆலோசனைக்குள்ள கிடக்குறாங்க. இன்னைக்கு எது ஒரு காரியம்னாலும் நீங்க முதல்ல ஊழியக்காரன்ட்ட கேளுங்க. ஒரு வார்த்தைக்கு பாஸ்டர் இதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா. ஒரு வீடு கட்டுறதா இருந்தா கூட, அல்லது பிள்ளை திருமண காரியமோ படிப்பு காரியமோ, அது எதுவா இருந்தாலும், பிறந்த நாளோ கல்யாண நாளோ என்னவா இருந்தாலும் முதல்ல ஊழியக்காரன்ட்ட ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டு செய்யும் போது பைபிள் சொல்லுது அதாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா கர்த்தரை விட தெய்வம் பெருசு இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை விட பெரிய வார்த்தை இல்லை, கர்த்தரை போல ஆண்டவர் இல்லை. அவர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாம் செய்கிறவர். ஏன்னா அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர், மனுஷருடைய ஆலோசனை இல்லம்மா. அருமையான சகோதரிய, மனுஷருடைய ஆலோசனை தேடி ஓடாதீங்க. ஊழியக்கார்ட்ட வந்து தேவனுடைய ஆலோசனையை கேளுங்க, தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னு கேளுங்க, இதை செய்தா என்ன நடக்கும்னு கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்க தப்பா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அபிஷேகம் பெற்றவங்க ஜெபம் பண்ணி சரியா சொன்ன காரியம் சரியில்லாம இருந்தா கூட ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை சொல்லிட்டான், ஆனா இதை நான் சரியாக்கிருவேன்னு ஆக்கிடுவார் ஆண்டவர். அவர் ஊழியக்காரனுக்காக எதையும் செய்வாரு. அப்போ உங்க வாழ்க்கையில எது வந்தாலும், எந்த காரியத்தை நீங்க செய்ய நினைச்சாலும் ஆலோசனை ஊழியக்காரன்ட்ட கேளுங்க, தேவனுடைய ஆலோசனையை கேளுங்க. நீங்க என்ன செய்யணும்ன்ற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பைபிள்ல தாவீதுடைய பையன், அவன் கூட பிறந்த தங்கச்சி மேலேயே விருப்பப்பட்டான். அவன் போய் அகித்தோப்பேல்னு ஒருத்தன் போய் கேட்கிறான் ஆலோசனை. இப்பா இந்த மாதிரி என் தங்கச்சி மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அவ எனக்கு வேணும், கூட பிறந்த தங்கச்சி. அப்ப அந்த ஆலோசனை கொடுக்கிற அந்த மனுஷன் என்ன சொல்லித்தாரான் தெரியுமா? நீ உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்துக்கோ, உங்க அப்பா தாவீது வந்து பார்க்க வருவாரு, நீ சுருண்டு படுத்துக்கோ. ஏன் என் பிள்ளை சுருண்டு கிடக்கு, என்னாச்சுன்னு கேட்பாரு. எனக்கு காய்ச்சல், எனக்கு என் தங்கச்சி வந்து என் முன்னால வந்து சமைச்சு கொடுத்தா, பணியாரம் சுட்டு கொடுக்கணும், அதை நான் சாப்பிடணும், அப்பதான் எனக்கு இந்த காய்ச்சல் சரியாகும்ன்றான் அப்படின்னு சொல்றான் அகித்தோப்பேல். அதன்படி அவனும் செய்யறான். அப்படியே தாவீது வர்றான், கேட்கிறான், ரைட்டு செஞ்சு கடைசியில் அதே மாதிரி நடந்து அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து கொண்டு சோரா போயிருது. அகித்தோப்பேல் ஆலோசனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது? யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறா? சரியில்லாத நபர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான். சரியில்லாத ஆலோசனை கேட்றாதீங்க. ஆலோசனை சரியா இருக்கணும். நான் வாழ்க்கைய போச்சு. தயவு செய்து உங்கள் ஆலோசனை தேவ மனுஷர்களோடு இருக்கட்டும். உங்களுடைய ஆலோசனை கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ ஊழியர்களோடு இருக்கட்டும். அவங்களுக்கு தெரியும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, என்ன இவங்களுக்கு சரியா வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசனை பண்ணி ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்பவுமே தேவனுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ ஆலோசனைக்காரர் அநேகராய் மாறும்போது உங்களுடைய ஜீவியத்திலே அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். மூணாவது, அதே நாகும் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் சிதறடிக்கிறவன். சிதறடிப்பான், குடும்பத்தை சிதறடிப்பான்.
உங்க குடும்பத்தை அப்படியே சிதற அடிச்சிருவான். எல்லாரும் பிள்ளை ஒரு பக்கம், வீட்டுக்கார ஒப்பம், மனைவி ஒரு பக்கம், பேர பிள்ளைகள் ஒரு பக்கம், மருமக்கம் அப்படியே சிதறி விட்டுருவான் பிசாசு. அவனுடைய வேலையா அதுதான். உங்க மனசை சிதறடிப்பான். உங்க மைண்ட பலவாறு சிதற வைப்பான். உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தை சிதற வைப்பான். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை சிதறடிக்க பார்ப்பான். பணத்தை, உங்க கையில இருக்கிற பணத்தை விரயமாக்க பார்ப்பான், சிதறடிப்பான். ஆத்துமாக்களை சிதறடிப்பான், சபையை சிதறடிப்பான். எச்சரிக்கையா இருக்கணும். அவனுக்கு வேலையா அதுதான். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது. ஒரு சபை நல்லா இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது. எச்சரிக்கையா இருங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கா, பிசாசுக்கு பிடிக்காது. அதனாலதான் நல்லா இருக்கும் போது கர்த்தருக்காக ஓடிருங்க. யோபு எடுத்துக்கோங்க. யோபுக்கு 10 பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்லயும் ஒவ்வொரு நாள் அவங்க சாப்பாடு பண்ணுவாங்களாம், விருந்து. அந்த விருந்து பண்ணும்போது அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல போய் எல்லாரும் சாப்பிடுவாங்களாம், அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து. யோபு என்ன செய்வானா, என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவானா. ஏன் அப்படின்னா, பிசாசு சிதறடிக்கிறவன். என் பிள்ளைகளை சிதறடிச்சிருவான், என் பிள்ளை வாழ்க்கையில, எல்லா பிள்ளை வாழ்க்கையிலும் பாவத்தை கொடுத்து சிதறடிச்சிருவான்னு பயந்து டெய்லி போய் பலி செலுத்துவான் பிள்ளைகளுக்காக. பிரியமானவர்களே, காலவேளையில உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, பிசாசானவன் சிதறடிக்கிறவன். அவன் சிதறடிப்பான், நம்ம வாழ்க்கையை சிதறடிப்பான், நம்ம எதையும் செய்ய விட மாட்டான். நல்லா இருந்துச்சுன்னா போச்சு. அதனாலதான் யோபு சொல்றான், என் பிள்ளை இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருந்தாங்க, இவன் ஏதாவது பண்ணிடுவான், இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துருவான், என் பிள்ளைகளை சிதறடிச்சிருவான்ட்டு தேவ சமூகத்துல விழுந்துடுறது. அதனாலதான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, தேவ சமூகத்துல விழுந்துருங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா பேசுதா, அவன் சிதறடிக்கிறதுக்கு பாக்குறான் பிசாசு, எப்படியாவது சிதறடிச்சிடலாம். ஏன்னா அவன் வேலையா அதுதான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது பிசாசு பிடிக்காது. எதையாவது ஒரு துரு ஆலோசனையை கொடுத்து அந்த பிள்ளைகளை சிதறடிக்க பார்ப்பான். அப்போ தவறான ஒரு ஆலோசனை பிள்ளைகள்கிட்ட போகுது அப்படின்னா பிள்ளைகளை சிதறடிக்க பார்க்கிறான் பிசாசு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்துல பலி செலுத்திடணும், கத்தாவேன்னு விழுந்துடணும், துதி பலிகளை செலுத்திடணும். ஆண்டவரேன்னு விழுந்துருங்க, மன்றாடி ஆண்டவர் சமூகத்துல கட்டங்க. ஆண்டவரே, ஏதோ என் பிள்ளைக்கு தவறான ஆலோசனை போய் சேர்ந்துருக்கு, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆலோசனை அபத்தமாக்குங்க ஆண்டவரே. காலவேளையில பிசாசானவன் சிதறடிக்கிறவன், குடும்பத்தை சிதறடிக்க வைப்பான். சில குடும்பங்கள்ல வீட்டுக்காரரு கணவனை சிதறடிச்சிட்டான், கணவனை சிதறடிச்சு தவறான பழக்கத்தை கொடுத்து. ஏன்னா கணவனை சிதறடிச்சிட்டோம்னா குடும்பம் போயிடுச்சு, அவ்வளவுதான். கணவன் சரியில்லைன்னா பிள்ளைகள் போச்சு, அவ்வளவுதான். பிள்ளை போச்சு, மனைவி போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. உழைப்பு போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, பணத்தை சிதறடிச்சிருவான், உழைப்ப வேலைக்கு போக விட மாட்டான், தவறான தொடர்பு வந்துடும், எல்லாம் போயிடுச்சு. எச்சரிக்கையா இருங்க. பிசாசானவன் சிதறடிக்கிறவன். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை உண்டாக்கிடுவான். இது ஏன் வந்துச்சுன்னு கேட்கறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை உண்டாக்குவான். அதனாலதான் பிசாசின் தந்திரங்களை ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கோங்க. அவன் வேலை தான், அவனுக்கு வேலையே தான். ஏசாயா 49:24, பராக்கிரமன் பிசாசு. அவன் ஒரு பராக்கிரமம், அவன் பலசாலி. பலன் இல்லைன்னு நினைச்சுறாங்க, அவன் பலசாலி தான். அப்ப அவன் பலசாலின்னா அவனை விட பெரிய பலசாலியாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் சொல்றேன், அவன் பலசாலியா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் பெரிய பலசாலி. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஏன் நம்ம பயப்படணும்? அவன் தந்திரங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிசாசு தந்திரசாலி, தந்திரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
அவன் ஒரு ரூட்ல வாரானா அது எந்த ரூட்ல வாரான்னு கண்டுபிடிச்சுங்க. அவன் நம்முடைய எதிராளி யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம சண்டை போடக்கே போக முடியும். ஒருத்தர் நம்ம கூட சண்டை போட்டே இருக்கான் அப்படின்னா அந்த ஆள் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் நம்ம முதல்ல தெரியணும். ஒண்ணுமே தெரியாம போயிட்டு அவன் துப்பாக்கி வச்சிருப்பான், நீங்க கொண்டு போய் வேல்கம்பு வீச்சருவா வச்சுட்டு நின்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஒரே டம்முன்னு ஒரு சுடு சுடுவான், செத்துருவான், அவ்வளவுதான். அந்த காலத்துல யுத்தத்துக்கு போகும்போது ஒருத்தரை அந்த ஊருக்குள்ள அனுப்பி வேவு பார்க்க வைப்பாங்களாம். வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லி 2 பேர் 3 பேர் அனுப்புவாங்களாம். நீங்க யோசுவா தலைமையில பாத்தீங்கன்னா மோசே அனுப்பியிருந்தான், 12 பேர் அனுப்பியிருந்தான். போய் பாட்டுவாங்கப்பா, 12 பேரும் போய் பாட்டுவாங்க. 12 பேரும் அப்படி பார்த்துட்டு வந்து செய்தி சொன்னாங்க. 10 பேர் கெட்ட செய்தி சொன்னான். இந்த யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தி சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேவு பார்க்கணும். அவ பிசாசு எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம சரி வரும். அவன் பராக்கிரம உள்ளவன் தான். பிசாசுக்கு சில ஏன்னா பிசாசு ஆண்டவர் தானே உருவாக்குனாரு. அவன் வேலை தெரியும்ல. அப்ப அவன் யார், அவன் இப்படிப்பட்டவன், இந்த பராக்கிரமசாலியை குறித்து அறிஞ்சுக்கிடணும். சங்கீதம் 29 நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க, பலவான குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 6 பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னாரு கிதியோனை பார்த்து. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். தேவன் பலனுள்ளவர். பிசாசு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட 1000 மடங்கு பலனுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோவான் 10:10 பிசாசானவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் திருடன். பிசாசுடைய வேலையை திருட்டு வேலை. திருடன் மோசமானவன். அப்ப திருடன் யாருன்னு நமக்கு தெரியணும், அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியணும். இந்த காலையில பிசாசு யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. அவன் திருடன். அவனை குறித்து சொல்லப்படும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் எதுக்கு வருவான்? திருடன். திருடன் நம்மளை அழிக்கத்தானே வரும், வேற என்ன வருவான்? வேற ஏதாவது திருடன் நல்லது செய்வானா? நம்ம கார் வச்சிருக்கோம், திருடன் வந்து காரை நல்லா சுத்தமா கழுவி விட்டு போன டெய்லி இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்வானா? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிசாசுடைய வேலை. அவன் திருடன், அவன் திருடுவான். உங்க பிள்ளைகளை திருடுவான், கணவனை திருடுவான், மனைவியை திருடுவான், சொத்துக்களை திருடுவான், உங்க சுகத்தை திருடுவான், உங்க பலத்தை திருடுறான், உங்க ஆரோக்கியத்தை திருடுறான். அவன் திருடன். எச்சரிக்கையா இருங்க. திருடனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன் பைபிள்ல திருடன் சொல்லிருக்கு தெரியுமா? அவன் எப்படி வருவான், எப்ப வருவானே தெரியாது. எங்கேயாவது திருடன் போன் பண்ணி, நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு உங்க வீட்டுக்கு திருட வரேன், கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து வைங்க, நீங்க பட்டுக்கு தூங்கிருங்க, தூக்க மாத்திரையை போட்டு, நான் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டா வருவான்? கிடையாது. அவன் திருடன். சொல்லாம தான் வருவான், யாருக்கும் தெரியாம தான் வருவான், உங்களை ஏமாத்துவான். ஏன்னா அவன் திருடன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 18வது வசனம் சாத்தானை குறித்து சொல்லும்போது, அவன் மின்னலை போல வருவானா. மின்னல் பாத்தீங்களா? மின்னல் எப்படி வரும்? சடார்னு வரும், அவ்வளவுதான், போயிரும். மின்னல்லாம் ரொம்ப நேரம் அப்படி பளிச்சு 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 மின்னிக்கிட்டே இருக்காது, ஒரு செகண்ட் வந்துட்டு போயிரும். பிசாசன அப்படித்தான். ஒரு நிமிஷம் உங்க வீட்டுக்கு வந்தானா குடும்பத்தை ஒன்றாம வைக்கிருவான். பிசாசின் தந்திரங்களை இனம் கண்டுபிடிக்கணும். ஒரு மின்னல் வந்து கிழக்கிலிருந்து மேற்க போகுதுன்னா அதுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும் இல்ல, ஒரு நொடிதான். சர் சர், அவ்வளவுதான். பளிச்சுன்னு ஒரு சத்தம், ஒரு வெளிச்சம் வரும், ஒரு 2 கோடு மாதிரி வரும், போச்சு, கிழக்குல இருந்து மேற்க போயிரும். அதான் மின்னல். பிசாசு மின்னலா இருந்தா நம்ம இடி மாதிரி இருக்கணும்.
இடி மாதிரி சடார்னு இறங்கிடணும். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 11:21 சொல்லுது, அவன் ஆயுதம் தரித்த பலவான். ஆயுதம் தரித்த பலவான். ஏசாயா 14 வாசிக்கிறோம், அவன் பாம்பு சர்ப்பம்னு சொல்லுது. விரியன் பாம்பு, பறக்கிற அக்னிதான பாம்பு. அப்ப இவைகளெல்லாம் ஜெயிக்கணும், இவைகளெல்லாம் நாம் எதிர்கொள்ளணும், மாற்றணும்னா கண்டுபிடிக்கணும் யாரு எப்படின்னு. பிசாசுடைய தந்திரங்களை நீங்க அறிஞ்சுக்கிடணும். காலவேளையில பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிசாசின் தந்திரங்களை நீங்க அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. பாம்புனாலே நம்ம பிசாசதான் சொல்லுது. நீங்க நிறைய பேர் பாம்பை கடவுளா கும்பிடுறாங்க. நாகம்மாள் அப்படின்னு கடவுளா கும்பிடுறாங்க. கேட்டா அது குலதெய்வம். பிரியமானவர்களே, அப்படி குலதெய்வம்னு கும்பிடுற அந்த பாம்பு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பாம்புக்கு முன்னால முழங்கால் போட்டு, சாமி எங்க வீட்டுக்குள்ள வந்துட்ட, உனக்கு ரொம்ப நன்றி, எவ்வளோ நாள் கழிச்சு நீ வந்திருக்க, இரு உனக்கு நான் பால் முட்டை கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு ஊத்துறோம்னா ஊத்துவோம், எடு அந்த விளக்கமாற, அந்த கடப்பாறை எடுத்து ஒரே அடி அடிச்சு அந்த பாம்பை கொண்டுறோம். ஏன்னா பாம்பு கொத்திரும். பாம்பு கொத்திருச்சுன்னா செத்துருவோம்னு தெரியும். நீ தானப்பா குலதெய்வம்னு சொல்ற, கும்பிடுத, கடவுள்னு சொல்ற, அப்புறம் அடிக்கிற அப்படின்னா அது எப்படி அடிக்க முடிக்க முடியும்? கொத்திரும்ல. எத்தனை விசுவாசிகள், எத்தனை உலகத்தார், எத்தனை புறஜாதி மக்கள் இன்னும் மூட நம்பிக்கையில பயத்துல இருக்கிறத பார்க்கிறோம், நம்மளே பார்க்கிறோம். சர்ப்பம்னா பிசாசு, பாம்புன்னா பிசாசு. ஏதேம் தோட்டத்துல அந்த பாம்பு சர்ப்பம், பிசாசு சர்ப்பத்தின் வழியில வந்து ஏதேன் தேட்டத்தையே இழக்க வைக்க பார்த்தான். கடைசியில வெளியே துரத்தப்பட்டு வெளியே அனுப்பிட்டார். பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருப்போம், ரொம்ப கவனமாக இருப்போம். நிறைய காரியம் இருக்கு, நீங்க புரிந்து கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். எரேமியா 4:12 அவன் தீக்காற்று போல வருவான். தீ வந்து ஒரு தீ எப்படி வருவான்? அப்படி காத்து மாதிரி வருவான். சபைய குடும்பத்தை மோதி அடிச்சு நம்மளை ஒண்ணு இல்லாமாக்க எச்சரிக்கையா இருங்க. 1 பேதுரு 5:8 கெச்சிக்கிற சிங்கம் போல வருவான். பைபிள் சொல்லுது, சிங்கத்தை போல, கெச்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஆனா அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போலதான். ஆனா நம்ம ஆண்டவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கம். ஓசியா 8:1 சொல்லப்பட்டிருக்குது, பறந்து வரும் கழுகு போல வருவானா. பறந்து வருவான் கழுகு மாதிரி. எச்சரிக்கையா இருங்க. 1 கொரிந்தியர் 7:5 தூண்டி விடுவான். 4 பேரை விட்டு தூண்டி விடுவான், பிரச்சனை இழுத்து விடுவான். நீ போய் பேசு, நீ அப்படி செய், நீ அப்படி செய், தூண்டி விடுவான். அவன வேலையாதான். மத்தேயு 16:23 இடரல் உண்டாக்குவான், எப்படியாவது நம்மளை இடறி விழ வைப்பான். அப்போஸ்தலர் 5:3 அவன் வஞ்சிக்கிறவன், அவன் பொய் சொல்லுவான், பொய்யன், பொய்யினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறவன். நிறைய பேர் இருக்கு, நிறைய இருக்கு. அவன் சுபாவங்கள் எல்லாம் நீங்க அறிஞ்சுக்கோங்க, எதிர்த்து நில்லுங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபுல சொல்லும்போது சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனோட சேக்காளி ஆயிராதீங்க, அவங்க கூட சேர்ந்துடாதீங்க, ஃப்ரெண்ட் ஆயிராதீங்க, எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதனால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபம் பண்ணுவோமா? பிசாசின் தந்திரங்களை அறிந்து செயல்படும். பிசாசின் தந்திரங்களை அறிஞ்சு நாம் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு விடுதலை தருகிறார். பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். நாங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள, பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் கொஞ்சம் உணர்வடைந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீர்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.